ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன நைட் டின்னர் பார்க்க போகிறோம்னா தக்காளி தொக்கு பார்க்க போகிறோம். அது கூட முட்டை போட போகிறோம். அதனால் இப்போ தக்காளி முட்டை தொக்கு இது பேர். அதுக்காக 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கோம். அப்புறம் 3 சின்ன தக்காளி அரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா 4 முட்டை வேக வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், கடுகு வெஞ்சோன்னு நம்ம வெங்காயம் சேர்த்துப்போம். இப்போ பாருங்கள், வெங்காயம் சேர்த்துப்போம். பாருங்கள், இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரல வதக்குவோம். வெங்காயம் இது ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் நம்ம மஞ்சள் சேர்த்துப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டோம். இது வந்து காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துப்போம். இந்த தண்ணியும் அந்த நம்ம தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா கொதிச்சு வந்தால் நம்மளுக்கு தக்காளி தொக்கு நல்லா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி வேக வச்சுருக்க முட்டையை நம்ம நல்லா கோடு போட்டு இந்த தக்காளி தொக்கில் போட்டால் தக்காளி தொக்கு ரெடி. பாருங்கள், கொதிச்சு வரும்போது பார்க்கலாம். உப்புலாம் இருக்கா காரம்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணுங்க. கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பூண்டு தட்டி சேர்த்துக்கிறோம். பூண்டு விற்கிற விலைக்கு பார்த்து யூஸ் பண்ணுங்கள் எல்லோரும் பூண்டை. அது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரு. பாருங்கள், முட்டை உடச்சிக்கலாம். நம்ம பாருங்கள், உரிச்ச முட்டைலாம் அதில் போட்டிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? இப்போ வாங்க அதில் கோடு போட்டுப்போம். அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். இந்தமாரி ஒரு லைன் சேர்த்துங்க எல்லா முட்டையிலையும். பாருங்கள் எப்படி சேர்க்குறாங்கன்ட்டு. அவ்வளோதான், எல்லா முட்டையிலும் லைட்டாக ஒரு லைன் சேர்த்துங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், கொதிச்சு முட்டை தொக்கு ரெடி. இந்தமாரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக அப்புறம் மேலே வந்து ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி சேர்த்துப்போம். பாருங்கள் எப்படி சேர்க்குறாங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.